God has created nature and a lot of things in the world, in this earth. இந்த பூமியில இருக்கிற அநேக காரியத்தையும் இயற்கையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். For example, God has made onions. உதாரணமாக தேவன் வெங்காயத்தை உருவாக்கி இருக்கிறார். God has made cabbages. ஆண்டவர் முட்டைக்கோஸை உருவாக்கி இருக்கிறார். We had cabbage பொரியல் in the meetings. மீட்டிங்ல நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல் இருந்தது. I was thinking of that when I was sharing in the morning. காலையிலே நான் பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். Lord, why did you create like that? You could have created onions like the potatoes. ஆண்டவரே, ஏன் ஆனியனை அப்படி படைத்தீர்? அதை ஒருவேளை பொட்டேட்டோ போல அல்லது உருளைக்கிழங்கை போல படைத்திருக்கலாமே. Lord, you could have made the cabbage like the yam. அல்லது முட்டைக்கோஸை சேனைக்கிழங்கை போல நீர் சிருஷ்டித்திருக்கலாமே. Why did you create it differently? ஏன் வித்தியாசமாய் நீர் படைத்தீர்? What the Lord was saying, when you take onion, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ வெங்காயத்தை எடுக்கும் பொழுது your life should be like that. உன்னுடைய வாழ்க்கை ஜீவன் அப்படியே இருக்க வேண்டும். The first skin is open. மேல் தோல் உரிக்கப்படுகிறது. There is another skin. இன்னொரு தோல் இருக்கிறது. Another skin. இன்னொரு தோல். Another skin. இன்னொரு தோல். Another skin. இன்னொரு தோல். When you prepare cabbage, அல்லது நீங்கள் முட்டைக்கோஸ் தயாரிக்கும் பொழுது there is one skin on top. மேலே ஒரு தோல் இருக்கிறது. Another skin underneath. அதுக்கு அடியிலே ஒரு தோல் இருக்கிறது. Another skin underneath. அதுக்கு அடியிலே இன்னொரு தோல் இருக்கிறது. Another skin underneath. இன்னொரு தோல் இருக்கிறது. The Lord says, தேவன் சொல்கிறார், Canaanites, Perizzites, கானானியர், Hivites, பெலிஸ்தியர், மோவாபியர், yeah, these things you have to keep on cleansing. That's why I have created these vegetables and given to you. இப்படியாய் நீ சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் படைத்திருக்கிறேன். When we look, we should get wisdom. Lord, why did you create like this? நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எப்படி ஏன் சிருஷ்டித்திருக்கிறீர் என்று நாம் ஞானத்தை கற்பித்துக் கொள்ள வேண்டும். And Lord, that is what the cabbage can speak to us. முட்டைக்கோஸ் அதுதான் நம்மிடத்திலே பேசும். The onion can speak to us. வெங்காயம் நம்மிடத்திலே பேச முடியும். Not only that, it makes us cry. அது நம்மை அழுவவும் செய்கிறது. And then to say that, Lord, there is one skin there. Lord, I have to keep on. ஆண்டவரே, இங்கே ஒரு தோல், இன்னொரு தோல் நான் பிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Lord, when will I finish it? எப்பொழுது நான் முடிப்பேன்? Till your dead body is kept in the coffin. நீ மரணம் அடைந்து உன்னுடைய சரீரம் பெட்டியிலே வைக்கப்படும் வரை. Till that time. அந்த நாள் வரை. Beloved brothers and sisters, let us run this race. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஓட்டத்தை நாம் ஓடுவோம். Never be discouraged. ஒருபொழுதும் சோர்வடையாதபடி. Oh, I got some more light over my flesh. Oh, wretched man that I am. என்னுடைய மாம்சத்திலே இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. மோசமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now I can take off that skin. இப்பொழுது அந்த தோலை நான் உரிக்க முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that is positively we have to take it. நாம் அதை எப்படியே எடுத்துக்கொண்டால் இது சாத்தியம். Lord, it is good that you gave me light, Lord. ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறீரே, நன்றி. I praise God for such fellowship. அப்படிப்பட்ட ஐக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி I செலுத்துகிறேன். praise God for such brothers here and such sisters here who won't go this way. அப்படிப்பட்ட சகோதரர்கள் இங்கேயும் சகோதரிகளும் அந்த வழியிலே செல்வதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to thank each one of you. நான் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். For organizing such a good conference. இப்படி ஒரு நல்ல கான்ஃபரன்ஸை நீ ஒழுங்கு செய்ததற்காக. Already we have thanked you enough. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி விட்டோம். But I think that we have not thanked you enough. ஆனால் போதுமான அளவு நன்றி செலுத்தவில்லை என்று நான் யோசிக்கிறேன். Because nobody even know that the conference will happen or not. யாருக்குமே தெரியாது கான்ஃபரன்ஸ் நடக்குமா நடக்காதா. But you brothers and sisters had such faith. நீங்கள் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. And we want to thank God for you. உங்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். It says in Matthew chapter 25. மத்தேயு 25 நாம் இப்படி வாசிக்கிறோம். I want you to believe this today, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நாளிலே விசுவாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். I want you to believe this. இதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விரும்புகிறேன். Matthew chapter 25 verse 34. மத்தேயு 25:34 வசனம். Then the king will say to those on his right, come, you are blessed of my Father. Inherit the kingdom prepared for you from the foundation of the world. 34 வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். That is what the Lord is going to tell you.
உங்களிடத்திலே தேவன் இதுதான் சொல்ல போகிறார் one day. ஒரு நாளிலே. Why? ஏன்? Because ஏனென்றால் verse 35. 35வது வசனம், I was hungry and you gave me something to eat. பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். I was thirsty and you gave me drink. தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள். I was a stranger and you invited me in. அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். I was naked and you clothed me. வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். I was sick and you visited me. வியாதிஸ்தனாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். It doesn't say that I was sick and you healed me. வியாதிஸ்தனாயிருந்தேன் என்னை சுகமாக்கினீர்கள் என்று சொல்லவில்லை. No. இல்லை, No. இல்லை. You may be able to pray and you may be able to visit and you may be able to heal. You may not be able to heal. That is unimportant. நீங்கள் சந்திக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கும் பொழுது சுகம் அடையலாம், அடையாமல் இருக்கலாம். அது முக்கியமானதல்ல. That is not the important thing. அது முக்கியமான The காரியம் important அல்ல. thing is your good heart. முக்கியமான காரியம் நீங்கள் உங்களுக்கு நல்ல இருதயம் Somebody was இருக்கிறது. sick and you bothered about him. யாரோ ஒருத்தர் பலவீனமா இருக்கிறார்கள், நீங்கள் அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக I இருக்கிறீர்கள். was in prison and you came to me. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். One of our brothers was in jail for a wrong reason. ஒரு தவறான காரணத்திற்காக நம்மளுடைய சகோதரர் ஒருவர் ஜெயிலில் இருந்தார். And we went and met him and encouraged him. நாங்கள் போய் சந்தித்து அவரை உற்சாகமடை செய்தோம். He was 100% innocent. அவர் 100% தப்பு செய்யாதவர். But he was in prison. ஆனால் சிறைச்சாலையில் இருந்தார். We could not release him. அவரை நாங்கள் விடுதலை செய்ய முடியவில்லை. But he was in prison. ஆனால் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். So that is what it says. அதுதான் இங்கே வாசிக்கிறோம். I was in prison and you came to see me. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். Then the righteous will answer him and saying, Lord, அப்பொழுது when did we see you hungry and feed you, thirsty and give you drink? 37ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? When did we see you a stranger invited you in, or naked and clothed you? எப்பொழுது நீர், தொடர்ந்து வாசிக்கிறோம், வஸ்திரம் இல்லாத பொழுது வர கண்டு வஸ்திரம் கொடுத்தோம். Verse 39, and when did we see you sick and all in prison and come to you? 39ஆம் வசனம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவர்களாகவும் காவலில் இருந்தவர்களாகவும் கண்டு உம்மிடத்திலே வந்தோம் என்பார். Then it says in verse 40, dear brothers and sisters, believe that. 40ஆம் வசனத்திலே, சகோதர சகோதரிகளே, இதை விசுவாசியுங்கள். And the king will answer and say to them, truly I say to you, to the extent that you did it to one of these brothers of mine, even the least of them, you did it to Jesus Christ. 40ஆம் வசனம், அவர் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியோராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் Do you என்றார். know, dear brothers and dear sisters? Do you know, dear brothers and dear sisters? அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, Whatever small thing that you have done, நீங்கள் செய்த எந்த சின்ன காரியமா இருந்தாலும், maybe that you were collecting, I saw some young sisters collecting the plates after eating and நான் for washing. கான்ஃபரன்ஸ்ல பார்த்தேன், வாலிப சகோதரிகள் சாப்பிட்டு பேட்டு வைக்கும் போது அதை வாங்கினீர்கள். I thought, oh Lord, the sisters also have grown up to fight. நான் யோசித்தேன், சகோதரிகளும் வளர்ந்து இப்பொழுது அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். Oh, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Usually I have seen only brothers doing all this. எப்பொழுதுமே சகோதரர்களால் இதை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். This time sisters were in the battlefield. ஆனால் இந்த முறை சகோதரிகள் யுத்த களத்தில் இருந்தார்கள். And I asked them, where are you from? Which church are you from? அவர்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள்? We are from Toothukudi. அவர்கள் தூத்துக்குடி சபையினர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And do you know, my dear sister, I don't know who you are, but I want you to know that you did it unto Jesus Christ. அருமையான சகோதரிகளே, நீங்கள் யார் செய்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தீர்கள். And you will never lose that reward. ஒருபோதும் அந்த பிரதிபலனை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். You will get that reward 100 times. 100 மடங்காய் அந்த பலனை நீங்கள் அடைவீர்கள். Spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே, physically, சரீர பிரகாரமாக, economically, பண விஷயத்திலே, earthly wise, பூமிக்குரிய காரியங்களிலே, education wise, படிப்பிலே, in every way, in your workplace, வேலை ஸ்தலத்திலே, எல்லாவற்றிலும், spiritually, ஆவிக்குரிய விதத்திலே, in your growth in Christ, நீங்கள் கிறிஸ்துவிலே வளர்வீர்கள். you will not lose that reward. அந்த பலனை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். The small thing that you have done. நீங்கள் செய்த சின்ன காரியத்திலே, Yesterday I saw sisters here and brothers doing the unloading work and folding the mats and tying it and keeping it. நேற்று பார்த்தேன், வந்து எல்லா ஜாமானும் இறங்கின போது சகோதர சகோதரிகள் கடினமாய் உழைத்து பாயை கட்டுவது மற்ற வேலைகளும் செய்தீர்கள். What you have done நீங்கள் unto எதை the brothers of mine, Jesus says. இயேசு சொன்னார், என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ? Lord, how is that? Lord, I did it to them.
அவர்களுக்கு தானே ஆண்டவரை செய்தேன். I did it for the brothers from that place, sisters from this place, that place, this place, that place. அந்த இடத்துல இருந்து வந்த சகோதரனுக்கும் இந்த இடத்துல இருந்து வந்த சகோதரிக்கும் தானே செய்தேன். Did I do it to you, Jesus? இயேசுவே நான் உமக்கா செய்தேன். You know what Jesus says in the book of Acts of the Apostles? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Says in chapter 9 verse 1. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Now Saul, so breathing threats and murder against the disciples of the Lord, went to the high priest. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போனான். Against the disciples of the Lord. கர்த்தருடைய சீஷருக்கு விரோதமாய். Against the disciples of the Lord. கர்த்தருடைய சீஷருக்கு விரோதமாய். Saul was working against the disciples of the Lord. கர்த்தருடைய சீஷருக்கு விரோதமாய் பவுல் வேலை செய்து கொண்டிருந்தான். And then it says in verse 5. 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And he said, "Who art thou, O Lord?" 5ஆம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். And Jesus said, அதற்கு இயேசு இப்படியாய் சொல்கிறார், I am Jesus whom you are persecuting. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. In verse 1 it says the disciples. 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் சீஷர்களை துன்பப்படுத்தினான். But in verse 5 Jesus identifies with the disciples. 5ஆம் வசனத்தில் இயேசு சீஷர்களோடு தம்மை ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். You are not persecuting the disciples. நீ சீஷர்களை துன்புறுத்தவில்லை. You are persecuting me. என்னை துன்புறுத்துகிறாய். So take that example. இந்த மாதிரியை எடுத்துக்கொள்வோம். When you cooked, when you cook the food, when you wash the plates, நீங்கள் சமைக்கும் பொழுது பாத்திரங்களை கழுவும் பொழுது, when you folded the mats, பாயை மடிக்கும் பொழுது, when you mopped the floor, இந்த தரையை சுத்தம் செய்யும் பொழுது, when you swept the floor, நீங்கள் தரையை கூட்டும் பொழுது, you have done it for the disciples of the Lord. இயேசுவினுடைய சீஷர்களுக்கு நீங்கள் செய்தீர்கள். And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், if you have done it for the disciples of the Lord, இயேசுவின் சீஷர்களுக்கு நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால், you have done it to Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே செய்தீர்கள். You have done it to Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தீர்கள். When these brothers were singing such beautiful songs, அருமையான பாடல்களை இந்த சகோதரர்கள் பாடின பொழுது, they were not serving the disciples of the Lord. அவர்கள் சீஷர்களுக்கு சேவிக்கவில்லை. And the sisters who were joining down there, very hidden, nobody knew that. அருமையாய் கீழே உட்கார்ந்து யாருக்குமே தெரியாதபடி பாடின சகோதரிகள். Yeah, you were hidden before the congregation. கூட்டத்துக்கு முன்பாய் நீங்கள் மறைவாய் இருந்தீர்கள். But ஆனால் God saw it. தேவன் அதை பார்த்தார். The Lord said, ஆண்டவர் சொல்வார், my dear daughter, என்னோட அருமையான, you didn't sing for the conference or for the disciples. என்னோட அருமையான மகளே, நீ கான்ஃபரன்ஸ்க்காகவோ சீஷர்களுக்காகவோ பாடவில்லை. You have sung it for me. நீ எனக்காய் பாடினாய். I will reward you. நான் உனக்கு பலன் அளிப்பேன். I will reward you richly. நான் அபிரிதமாய் உனக்கு பலன் அளிப்பேன். Dear brothers, dear sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, maybe you have done such a small thing, silly thing. நீங்கள் சின்ன ஒரு சில்லியான காரியங்களை செய்திருக்க முடியும். Maybe that you have given only some rasam. இல்ல ஒரு ரசம் தான் ஊத்தி இருக்க முடியும் கான்ஃபரன்ஸ்ல. Or maybe that you have some of the young boys I saw putting some pickle. அங்கே சில வாலிபர்கள் ஊறுகாய் வைத்ததை நான் பார்த்தேன். You will not lose the reward. நீங்கள் பலனை இழந்து போக மாட்டீர்கள். You will not lose the reward. நீங்கள் பலனை இழந்து போக மாட்டீர்கள். What you have given to the disciples of the Lord, you have given to the Lord Jesus Christ. நீங்கள் எதை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு செய்தீர்களோ அது இயேசுவுக்கே செய்தீர்கள். And believe that. அதை விசுவாசியுங்கள். Believe that. அதை விசுவாசியுங்கள். Lord, I will not lose that reward, Lord. You remember that. ஆண்டவரே, அந்த பலனை நான் இழந்து போக மாட்டேன், நீ ஞாபகத்தில் வைத்திருப்பீர். And God is not unrighteous to forget that. அதை மறந்து போக அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. 2 Corinthians it says, 2 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம், chapter 9, 9ஆம் வசனம். 2 Corinthians chapter 9, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 9 verse 7. 2 கொரிந்தியர் 9:7 வசனம். I hope all of you have done it cheerfully, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் உற்சாகமாய் செய்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். Let each one do just as he has purposed in his heart, not grudgingly nor under compulsion, for God loves a cheerful giver. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். I hope all of you have done cheerfully. நீங்கள் எல்லாம் உற்சாகமாய் செய்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். And you know the promise for you. உங்களோட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? You know the promise that you have for you, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது தெரியுமா? Verse 8 it says, 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், and மேலும் God is able to make all grace abound to you, and always having all sufficiency in everything you may have an abundance for every good deed. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாயிருக்கும்படி தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவருமாயிருக்கிறார். This is the promise that God is giving you
to every single brother and sister who has done a cheerful giving in the last 3 days. கடந்த 3 நாட்களிலே உற்சாகமாய் செய்த ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் இது. God shall give you, able to make all grace abound to you, that always having all sufficiency in everything, you may have an abundance for every good deed. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். And God shall bless you like this, dear sister, dear brother. அருமையான சகோதரியே சகோதரனே, தேவன் இவ்விதமாய் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். You say that. நீங்கள் இதை பாருங்கள். Somebody has done it grudgingly. ஏதோ முறுமுறுப்போட யாராவது செய்திருந்தால் repent, doesn't matter. பரவாயில்லை, மனம் திரும்புங்கள். Doesn't matter. பரவாயில்லை, repent today. இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். Dear Lord, I want to repent. Lord, I want to do it cheerfully next time. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். அடுத்த தடவை ஆண்டவரே நான் உற்சாகமாய் Or செய்யட்டும். somebody has got a complaint that I was not given that responsibility this time. யாரோ உங்களுக்கு ஒருவேளை குறை முறுமுறுப்பு இருக்கிறதா, அந்த பொறுப்பு எனக்கு இந்த தடவை கிடைக்கவில்லை. Or last time I was given that responsibility, but this time brothers did not give me that responsibility. Brothers are giving me another responsibility. போன தடவை சகோதரர்களுக்கு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள், இந்த தடவை அது கொடுக்காமல் வேற பொறுப்பை கொடுத்து விட்டார்கள் என்று குறை இருக்கிறதோ? Do you have a complaint, dear brothers and sisters? அருமையான சகோதர சகோதரிகளே, குறை இருக்கிறதோ உங்களுக்கு? I hope nobody has got any complaint. அப்படிப்பட்ட குறை உங்களுக்கு யாருக்கும் இல்லை I என்று believe that you are விசுவாசிக்கிறேன். such wonderful brothers that you will not have any such complaint. அப்படிப்பட்ட குறையோ முறுமுறுப்போ உங்களிடத்தில் இருக்காது. நீங்கள் அற்புதமான சகோதரர்கள் என்று நான் நம்புகிறேன். But if you have any such, ஆனால் அப்படி இருக்குமானால், because our flesh is so bad, நம்மளுடைய மாம்சம் கேவலமாய் இருக்கிறது, and if you have got any such thing, repent of it. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் மனம் திரும்புங்கள். Lord, I want to repent of it, Lord. I had such a little bit of complaining thought, Lord, in my heart. Lord, forgive me. என்னுடைய இதயத்திலே கொஞ்சம் குறை கூற ஆவி இருக்கு ஆண்டவரே, நான் மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன். Oh Lord, forgive me. ஆண்டவரே, என்னை மன்னியும். Lord, wash me, Lord. என்னை கழுவும். Cleanse me, Lord. என்னை சுத்திகரியும். Next 2017 conference, Lord, I shall be a cheerful giver. 2017 கான்ஃபரன்ஸ்ல நான் உற்சாகமாய் கொடுக்கிறவனா இருக்கட்டும். Lord, this time I was little, when brothers asked me the responsibility, I said, no, I am not coming. இந்த தடவை சகோதரர்கள் எனக்கு முடியாது பொறுப்பு கேட்ட பொழுது நான் வரமாட்டேன், என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டேன். You are upset with something? ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் இடறி போயிருக்கிறீர்கள். Something about something. ஏதோ ஒரு காரியத்தை I'll குறித்து. come for the meeting, but I don't want to do any response. நான் கூட்டத்துக்கு வருவேன் பிரதர், ஆனா எனக்கு எதுவும் பொறுப்பு வேணாம். Were you like that? நீங்கள் அப்படி இருந்தீர்களா? Doesn't matter, dear sister, dear brother. அருமையான சகோதரனே சகோதரியே, பரவாயில்லை. Come. வாருங்கள். Come. வாருங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Come back to the Lord. ஆண்டவரிடத்திலே திருப்பி வாருங்கள். And the Lord says, come. Doesn't matter. ஆண்டவர் சொல்கிறார், பரவாயில்லை, வா. 2017. 2017 Yeah, conference, you can be a cheerful giver. நீங்கள் கான்ஃபரன்ஸ்ல உற்சாகமாய் கொடுக்கிறவராய் இருக்க From முடியும். now onwards, you can be a cheerful giver in all the activities of the church. சபையில் உள்ள எல்லா காரியங்களிலும் இந்த நாளிலிருந்து நீ உற்சாகமாய் கொடுக்கிறவராய் இருக்க முடியும். God is able to make you all grace abundantly available for you. தேவன் உனக்கு எல்லா சகலவித கிருபையும் பெருக செய்வார். God is able to give you that. அதை தேவன் கொடுக்க வல்லவராய் Believe that இருக்கிறார். promise, dear brothers and sisters, individually. தனிப்பட்ட விதத்திலே சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். Claim that promise to you. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதாய் If that மாற்றிக்கொள்ளுங்கள். promise is not for you, then to whom it is written? இந்த வாக்குத்தத்தம் உனக்கு இல்லை என்றால் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? It is written for you, my dear sister, my dear brother. அருமையான சகோதர சகோதரிகளே, இது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Lord, 2 Corinthians chapter 9 verse 8 is for me. 2 கொரிந்தியர் 9:8 ஆண்டவரே எனக்குரியது. Whatever maybe the devil say. சத்ரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை. Whatever maybe the devil say. சத்ரு என்ன வேணாலும் சொல்லட்டும். Lord, verse 8 is for me. ஆண்டவரே 8ஆம் வசனம் எனக்குரியது. Lord, for 2016, Lord, this verse 8 is for me. இந்த 2016 8ஆம் வசனம் எனக்குரியது. Because I have given cheerfully to you. ஏனென்றால் நான் உற்சாகமாய் நான் உமக்கு And if கொடுத்தேன். I have not given cheerfully, உற்சாகமாக கொடுக்கவில்லை I என்றால் have repented today. இந்த நாளிலே நான் மனம் திரும்பி I விட்டேன். have repented. நான் மனம் திரும்பி விட்டேன். And God will not remember that sin anymore. அந்த பாவத்தை ஒருபொழுதும் தேவன் நினைவு God will கூறுவதில்லை. not remember that sin anymore. அந்த பாவத்தை ஒருபொழுதும் தேவன் நினைவு Come கூறுவதில்லை. back, dear sister. Come back, dear brother. அருமையான சகோதரனே சகோதரியே, மீண்டுமாய் வா. And be a cheerful giver in the church. சபையிலே உற்சாகமாய் கொடுக்கிறவனாயிரு. And then அப்பொழுது God will give you abundance of grace. சகலவித கிருபையும் தேவன் உனக்கு கொடுப்பார். Turn to this verse in Mark chapter 12. மார்க் 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்கள். That has been a verse which I have never understood for a long time. அநேக நாட்களாய் நான் புரிந்து கொள்ளாத ஒரு வசனம். Chapter 12 verse 44. 12:44 வசனம். It says about, we know this passage where a widow comes and puts a coin and Jesus observes that. ஒரு விதவை வந்து காணிக்கைப்பட்டிலே ஒரு காசை போடுகிறார். இயேசு அதை பார்த்தார் என்ற சம்பவம் தெரியும். Verse 43. 43ஆம் வசனம். And calling his disciples to him, he said to them, truly I say to you, this poor widow put in more than
all the contributors to the treasury. 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியிலே பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Verse 44. 44ஆம் For வசனம். they all put in out of their surplus, but she out of her poverty put in all she owned, all she had to live on. 44ஆம் வசனம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள். How do we give to the Lord? நாம் தேவனுக்கு எப்படி கொடுக்கிறோம்? Out of surplus? சம்பூர்ணத்தினால் கொடுக்கிறோமா? Like for example, many times the Lord has asked me. அநேக தடவை தேவனை பார்த்து கேட்டிருக்கிறார். Many times the Lord has asked me this question. அநேக தடவை தேவன் இந்த கேள்வியை இடத்திலே கேட்டிருக்கிறார். When you do not have time because you are so busy with a lot of other things. அநேக விஷயங்களிலே நீ பிஸியா இருக்கிறதுனால் நேரம் உனக்கு இல்லை. You have no time. உனக்கு நேரம் இல்லை. Are you willing to give time for me? அந்த சூழ்நிலை எனக்கு நீ நேரம் கொடுக்க ஆயத்தமா? When you have no time, are you able to give me time? உனக்கு நேரமே இல்லை என்ற சூழ்நிலை எனக்கு நேரம் கொடுக்க முடியுமா? When you have got financial difficulties, can you give to the Lord? உனக்கு பண இக்கட்டு இருக்கிறது, அப்பொழுது உனக்கு தேவனுக்கு கொடுக்க முடியுமா? When you do not have energy, can you serve me? உன்னிடத்திலே பலன் இல்லாத பொழுது நீர் எனக்கு ஊழியம் செய்ய முடியுமா? When you are weak and tired, can you take up a travel? நீ பலவீனமாய் சோர்வடைந்து இருக்கும் பொழுது, உடல் சீரிலே சோர்வா இருக்கும் பொழுது நீ பயணம் செய்ய முடியுமா? Then the Lord will say, then you are like this widow. அப்பொழுது தேவன் சொல்வார், நீ இந்த விதவை போல Not that you have got such a lot of money and you give a little bit of money to the Lord. God doesn't value that. எனக்கு நிறைய பணம் இருக்கு, அதுல இருந்து ஆண்டவர் கொடுக்கிறேன், ஆண்டவர் அதை மதிப்பதில்லை. It doesn't value that at all. ஆண்டவர் அதை மதிப்பதே இல்லை. Or you have got nothing to do, you have got no work and then you are giving time for the Lord. உனக்கு வேற வேலையே இல்ல, உனக்கு அநேக நேரம் இருக்கிறது, அப்ப தேவனுக்கு என்று நேரம் கொடுக்கிறாய். I know some of the brothers there in Vellore who do, and here also I know that there are people who does night duty. வெள்ளூர்லயும் எங்கேயும் இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். நைட் டியூட்டி பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். They will be doing night duty till morning 7 o'clock. காலையில 7 வரை வரைக்கும் நைட் டியூட்டி. Or morning 8 o'clock. 8 மணி வரைக்கும் காலையில. The whole night they will not have slept. விடிய விடிய ராத்திரி முழுவதும் தூங்காமல் இருந்தார்கள். And it is a big question. இப்போ பெரிய கேள்வி. Shall I go for the meeting now? இப்போ கூட்டத்துக்கு போகணுமா நானு? Shall I go for the meeting? மீட்டிங்க்கு போவா நானு? Or shall I sleep? அல்லது நான் தூங்கிடட்டுமா? God will not punish you if you sleep. தூங்கினா தேவன் உங்களை தண்டிக்க மாட்டார். God is such a good God. தேவன் ஒரு நல்ல தேவன். Such a good father. நல்ல தகப்பன். You want to sleep? Okay, sleep my son. தூங்கணுமா மகனே, நீ தூங்கு. Doesn't matter. பரவாயில்லை. It's okay. பரவாயில்லை. But ஆனால் you will not come to this level of this widow. இந்த விதவியின் இடத்திற்கு நீங்கள் வரமாட்டீர்கள். No. இல்ல இல்ல. Lord, till 8 o'clock I was working. ஆண்டவரே 8 மணி வரைக்கும் வேலை செய்தேன். Then I go to the canteen and have some breakfast. கேண்டீன் போய் ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேன். Have bath. அங்க குளிக்கிறேன். Change the clothes. ஆடையை மாற்றிக்கொண்டு Take the clothes. Take the Bible. பைபிளை எடுத்துக்கொண்டு Run for the meeting. கூட்டத்துக்கு ஓடுவேன். And God says, and you are sleepy there. அங்கே கூட்டத்தில் நீங்கள் தூக்கமாக இருக்கிறீர்கள். God gives you grace. God gives you a word. தேவன் உனக்கு கிருபை தருகிறார், ஒரு வார்த்தையை தருகிறார். And after the meeting you run back to your room and go and sleep. கூட்டம் முடிஞ்சோனே ரூமுக்கு ஓடி போய் தூங்குகிறீர்கள். God says, I value that. ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் மதிக்கிறேன். I value that. அதை நான் மதிக்கிறேன். What about those people who are sleeping till 8 o'clock in the morning? 8 மணி வரையும் தூங்க கொடுத்த காரியம் என்ன? And then they come for the meeting. அவர்களும் கூட்டத்துக்கு வருகிறார்கள். And they clap their hands and they raise their hands. கரங்களை தட்டுகிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள். Good. நல்லதுதான். Very good. மிகவும் நல்லதுதான். But your sacrifice is excellent. ஆனால் இன்னொரு சகோதரனுடைய தியாகம் அது விலையேறப்பட்டது, அருமையானது. That is like the widow. அது விதவையினுடைய தியாகத்தை போல. Who was sleepless whole night you are working. தூக்கம் இல்லாமல் முழு இரவும் வேலை செய்து. Oh dear brothers and sisters, that should be your love for the Lord. அப்படிதான் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்க வேண்டும். That should be your love for the Lord. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு அப்படியே இருக்க வேண்டும். Dear Lord, when I don't have energy, when I don't have health. ஆண்டவரே, எனக்கு பலன் ஆரோக்கியம் இல்லாத பொழுது, Lord, I am tempted to cancel that trip. ஆண்டவரே, அந்த or shall I go? நான் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம்னு நான் சோதிக்கப்படுகிறேன். நான் போகவா வேணாமா? The Lord says go. ஆண்டவர் சொல்கிறார் போ. The Lord says go. ஆண்டவர் சொல்கிறார் போ. And the Lord gives you some signs. அங்கே ஒரு சில அடையாளங்களையும் தேவன் கொடுக்கிறார். Go. போ. I want you to go. நான் போக ஆயத்தம். And then I say, yes Lord, I will go. ஆண்டவரே, நான் போகிறேன்.
Not when you are full of health and energy and interest. ஆரோக்கியமும் பலமும் ஆர்வமும் இருக்கும் பொழுது அல்ல. There are a lot of people who are coming like that. அநேகர் அப்படி வருகிறார்கள். When you don't have money to give to the Lord. பணம் உனக்கு தேவனிடத்திலே கொடுக்க பணம் இல்லாத பொழுது. To give to the Lord. தேவனுக்கு கொடுக்கிறதுக்காக. I remember constructing my house. நான் வீட்டை கட்டினது ஞாபகம் இருக்கிறது. And then I was, this is something very personal. This is something the Lord spoke to me. தனிப்பட்ட விஷயம், தேவன் என்னோடு பேசின ஒரு தனிப்பட்ட விஷயம். Don't try to imitate me. நீங்கள் எங்களை அப்படியே செய்ய வேண்டாம், காப்பி அடிக்க வேண்டாம். Don't say that. Oh, brother Joe did it, therefore I also should do it. Don't do that. சகோதரர் ஜோ செய்தார், நானும் செய்ய போகிறேன் என்று சொல்ல வேண்டாம். The people of Israel crossed. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நதியை, அந்த கடலை கடந்தார்கள். And the Egyptians wanted to cross the sea. They drowned and killed them. எகிப்தியர்களும் கடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து மூழ்கி போனார்கள். So never try to imitate anybody else. யாரையாவது ஒருத்தரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யோசிக்க வேண்டாம். I was constructing my house. என்னுடைய வீட்டை நான் கட்டும் பொழுது, and I said, Lord, now I have started constructing my house. ஆண்டவரே, நான் வீட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். Lord, this much amount I always used to give before my construction of the house. ஆண்டவரே, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு தொகையை நான் சபைக்கு என்று கொடுப்பேன். Lord, but this month onwards I am constructing my house. இந்த மாதத்துல இருந்து ஆண்டவரே நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். Therefore, Lord, I will not be able to give that much money. I will give this much. ஆண்டவரே, நான் அவ்வளவு தொகையை கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். The Lord said, that's wonderful. ஆண்டவர் சொன்னார், அது அற்புதம். That is wonderful. அது அற்புதமான காரியம். You want to give less? That's okay. கொடுக்க கம்மியா கொடுக்க போறியா, பரவாயில்லை. Cheerful giver I love. நான் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். And the Lord gave me complete peace about it. ஆண்டவர் எனக்கு முழுவதும் சமாதானத்தை கொடுத்தார். But when the month end came and I had to transfer the money, மாத முடிவு வந்த பொழுது நான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். And then the Lord spoke to me. ஆண்டவர் இடத்திலே பேசினார். You can do this or you can do this. நீ இவ்வளவும் கொடுக்கலாம், இல்ல இதையும் செய்யலாம். You can give less because you have started constructing your house. Okay, you can give less, no problem. வீடு கட்ட ஆரம்பிச்சதுனால கொஞ்சமா கொடுக்க போறியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொடுக்கலாம். Or you can believe me and you can give as you used to give earlier. இல்லை என்றால் என்னை விசுவாசித்து ஏற்கனவே கொடுத்தது போல கொடுக்கலாம். Both are okay. ரெண்டும் எனக்கு சரி. And then the Lord gave me light on 12:44. அப்பொழுது 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்குரிய வெளிச்சத்தை தேவன் கொடுத்தார். Then the Lord opened my eyes to see this. என்னுடைய கண்களை திறக்கும்படியாய் தேவன் செய்தார். And I said, Lord, I will give the same amount. ஆண்டவரிடத்திலே சொன்னேன், ஆண்டவரே, அதே அமௌண்டை, பணத்தை நான் கொடுப்பேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And did I borrow any money for the construction of the house? வீடு கட்டுறதுக்கு நான் யார்ட்டையாவது கடன் வாங்கினேனா? I do not have 1 rupee debt today. இந்த நாளிலே எனக்கு 1 ரூபாய் கடன் கூட இல்லை. When we had the dedication of the house, I didn't have 1 rupee debt. வீட்டை பிரதிஷ்டை செய்யும் பொழுது 1 ரூபாய் கடன் கூட இல்லை. Dear brothers and sisters, God is faithful. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். How are you giving to the Lord? How are you giving to the Lord? நீங்கள் எப்படி தேவனுக்கு கொடுக்கிறீர்கள்? Whether it is your health or whether it is your energy, whether it is your money, whether it is your time. அது உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உங்களுடைய பலனா இருக்கலாம், உங்களுடைய நேரமா இருக்கலாம். I am not asking you to imitate me. No, don't do that. If you don't have faith, don't do it. உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் செய்ய வேண்டாம். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. I am doing what the Lord I did. How I got light on this verse 44. 44ஆம் வசனத்திலே கிடைத்த வெளிச்சத்தின்படி நான் செய்தேன். So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, the Lord takes care of everything. தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். When I read this verse, I was surprised. In 1 Chronicles, there's a verse, I just show that. 1 நாளாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசித்த போது 1 Chronicles chapter 9. 1 நாளாகமம் 9 ஆச்சரியமான வசனம். 1 Chronicles chapter 9. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் verse 27. 27வது வசனம். These are some of the people who are taking care of the building. அங்கே கட்டிடத்தை பொறுப்பெடுத்துக் கொண்ட சகோதரர்கள். Just like there are brothers and sisters who take care of this building. இந்த கட்டிடத்தை எப்படி சகோதர சகோதரிகள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்களோ அதே போல. In verse 27. 27ஆம் வசனம். See, God takes care of such people. தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். God is bothered about that. அதை குறித்து தேவன் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். That is the reason why the Holy Spirit has inspired this writer to write about these things. பரிசுத்த ஆவியானவர் இந்த எழுதினவரை ஏவி இப்படியா எழுத செய்தார். Verse 27. 27ஆம் வசனம். They spent the night around the house of God because the watch was committed to them and they were in charge of opening it morning by morning. காவல் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ராத்தங்கி இருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். Just imagine, somebody is in charge of opening the doors. கதவை திறக்கிறதுக்கு பொறுப்பான ஒரு சகோதரர்.
Is God bothered about such people? அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறாரா? Is God bothered about such people? அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. ஆம். God is bothered about that. That's the reason why it is written here. தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. Otherwise God would not have written about them. இல்லை என்றால் தேவன் இதை எழுதி வைத்திருக்க மாட்டார். Okay, it says about verse 28. 28ஆம் வசனம். Now some of them had in charge of the utensils of service, for they counted them when they brought them in and when they took them out for the conference maybe. அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவிக்கவா இருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு போவார்கள், கான்ஃபரன்ஸுக்கு கொண்டு போவார்கள். How many buckets were taken to the Abirami hall? அபிராமி ஹாலுக்கு எத்தனை பக்கெட் எடுத்து சென்றோம்? How many buckets came back? எத்தனை பக்கெட் மீண்டுமாய் வந்தது? And I saw some dear sisters washing those utensils with soap and brush, and oh my God, I thought I can wash only one, not even one. அருமையான சகோதரர்கள், நேற்றிலே அது எல்லாவற்றையும் பாத்திரங்களை சோப் போட்டு தேய்த்து கழுவினதை பார்க்கும் பொழுது நான் ஒண்ணுதான் கழுவ முடியும் என்று யோசித்தேன். I thought even one I cannot do. ஒண்ணு கூட செய்ய முடியுமான்னு தெரியல. Oh, I said, Lord, reward these sisters, Lord. ஆண்டவரிடத்திலே சொல்லேன், ஆண்டவரே இவளுக்குரிய பலனை கொடும் ஆண்டவரே. Some of them had charge of utensils of service. அங்கே பணிவிடையின் பாத்திரங்கள், washing and cleaning and taking it and carting it and bringing it back and counting it, and I saw people keeping it so systematically. அங்கே கழுவுகிறது, எடுத்து வெளியே போவது, எண்ணி கொண்டு வருவது, அதை சரியாய் அடுக்குவது என்று அநேக காரியங்கள். I saw yesterday Augustine keeping some of the offering boxes in that particular room and putting the curtain there neatly. அங்கே சகோதரர் அகஸ்டின் நேத்தி ஆஃபரிங் பாக்ஸ் எல்லாம் சரியாய் வைத்து அங்கே கர்டன் எல்லாம் போட்டதை நான் பார்த்தேன். I saw it. நான் பார்த்தேன். But the question is, கேள்வி என்ன? did God see it? தேவன் பார்த்தாரா? What do you think? நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. ஆம். Of course. ஆம், கண்டிப்பாய். God has seen it. தேவன் அதை பார்த்தார். And God says, தேவன் சொல்கிறார், my son, அருமையான மகனே, my daughter, மகளே, I saw it. நான் பார்த்தேன். The reward I have got with me. உனக்குரிய பலன் என்னிடத்தில் இருக்கிறது. Read this verse in verse 29. 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Some of them were also appointed over the furniture and the utensils of the sanctuary. அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் விசாரிக்கிறவர்களா இருந்தார்கள். Just imagine that some of the things, things which are used in the church, and God took care of that. சபையிலே பயன்படுத்துகிற பொருட்கள் தேவன் அவர்களையும் பார்த்தார். Verse 33 it says, the singers, what about the singers? 33ஆம் வசனம், பாடகர்களை குறித்து கேள்வி என்ன? சங்கீதக்காரர்கள், God takes care of them. தேவன் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். God listens to that. தேவன் அதை செவிசாய்க்கிறார். God is bothered about them. தேவன் அதை குறித்து அக்கறையுள்ளவராய் God இருக்கிறார். says, I will give you reward. நான் உனக்கு பலனை அளிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். Finally, கடைசியாய் Hebrews எபிரேயர் chapter 6. 6ஆம் அதிகாரம். Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். Beloved brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, believe this word. இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். Believe this word. இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். Verse 10. 10ஆம் வசனம், For God is not unjust so as to forget your work and the love which you have shown toward his name in having ministered and is still ministering to the saints. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. He is not unjust. அவர் அநீதி உள்ளவர் அல்ல. God is not unjust. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. Beloved brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, God is not unjust to forget all that. தேவன் மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. Whatever you have done for the disciples of the Lord, தேவனுடைய சீஷர்களுக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ, maybe you washed some utensils, நீங்கள் ஒருவேளை பாத்திரத்தை கழுவியிருக்கலாம். maybe that you were putting some pickle into the plates of the disciples, சீஷர்களுடைய பிளேட்ல நீங்கள் ஊறுகாய் வைத்திருக்கலாம். maybe that you have given some money for the meeting, for the conduct of the meeting, கூட்டத்தை நடத்துவதற்காக ஒருவேளை நீங்கள் பணம் கொடுத்திருக்கலாம். maybe that you are pouring cold water into the tumblers. டம்ளர்ல நீங்கள் ஒருவேளை தண்ணீர் ஊற்றிருக்கலாம். God is not unjust to forget about all that. அதெல்லாம் மறந்து போயிருக்கு. தேவன் Maybe that அநீதி அல்ல. you were traveling up and down in the lorry, carting the vessels up and down. பாத்திரங்களை அங்க எடுத்து போவதும் இங்கே எடுத்து வருவதும் ஒருவேளை நீங்கள் லாரியிலே பயணம் செய்திருக்கலாம். That's all you did. அவ்வளவுதான் நீங்கள் செய்தீர்கள். You did not stand in the pulpit and preach anything. புல்பிட்ல நின்றலாம், நீங்கள் ஒன்றும் பிரசங்கிக்கவில்லை. The preachers also will get the reward from God. பிரசங்கியாரும் தேவனிடத்திலிருந்து பலனை But you பெற்றுக்கொள்வார். also will get the reward from God. ஆனால் நீங்களும் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வீர்கள். Because these are all the same body of Christ
that different organs are doing their part. எல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறது. வித்தியாசமான அவயவங்கள் வித்தியாசமான வேலையை செய்கிறது. As we heard yesterday, if the whole body is full of tongue, whatever body is that? நேத்து கேட்டமே, முழு சரீரமும் நாக்கா இருந்தா அது எப்படிப்பட்ட சரீரமா இருக்கும்? Only one tongue? ஒரே நாக்கு தான். Only one tongue. ஒரே நாக்கு. But you find that there are different parts of the body. ஆனால் வித்தியாசமான உறுப்புகள் இருக்கிறது. But the point I want to say, நான் சொல்ல வருகிற காரியம், whatever you have done for the brothers in the last 3 days and in many times, அநேக முறையும் போன்ற 3 நாட்களும் சகோதரருக்கால் நீங்கள் எதை செய்தீர்களோ, you have done for Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காய் செய்தீர்கள். So, ஆகவே be happy. சந்தோஷமாயிருங்கள். So rejoice. ஆண்டவர் களி கூறுங்கள். Can we say hallelujah? அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. God is going to reward you richly. தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க I போகிறார். am so proud of you, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். And God also is so excited, so happy about all of you. உங்களை குறித்து தேவனும் பரவசம் அடைந்து உற்சாகமாய் இருக்கிறார். May the Lord encourage you. தேவன் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.